ஹலோ விவார்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 18ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சியினுடைய தாக்கங்களானது விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்கள் கடந்த சில காலங்களாகவே பார்த்திங்கன்னா சந்தித்த பிரச்சனைகள் அனைத்துமே மீண்டும் தொடரப்போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இல்லை அவர்களுக்கு ஏதாவது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதோடு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுவதனால தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகளானது கிடைக்கும். தொகை வரவும் அதிகரிக்குங்க. உடல் நலங்களானது சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர். மருத்துவ செலவுகளானது உங்களுக்கு குறையும். அதேபோல் மன நிம்மதியானது கிடைக்குங்க. சென்ற காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் படிப்படியாகவே பார்த்திங்கன்னா நடைபெற தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது கிடைக்குங்க. தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். 6க்கு அதிபதியான செவ்வாய் 8இல் சஞ்சரிப்பதனால் எண்ணற்ற மாற்றங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதி புதனோடும் சுகஸ்தானாதிபதி சூரியனோடும் இணைந்து சஞ்சரிப்பதனால தொழில் வளங்களானது பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்கும். புதிய ஒப்பந்தங்களானது அடுக்கடுக்காகவே சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வெளியில் சுய தொழிலை தொடங்கலாம். ஊதிய உயர்வுகளும் உத்தியோக உயர்வுகளும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகளும் வெற்றி வாய்ப்புகளும் சேரும். பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகங்களானது உண்டு. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலம் பெறுவதனால இதுவரை ஏற்பட்ட தடைகள் யாவுமே விலகுங்க. தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து அருகில் உள்ளவர்களை ஆச்சரியத்தில் பார்த்திங்கன்னா ஆழ்த்துவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பர். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் திறமைக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பர். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அது இப்பொழுது கைகூடுங்க. புதிய வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற ஆசைகளானது இப்பொழுது நிறைவேறும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சென்று பட்டம் மேற்படிப்பை பார்த்திங்கன்னா தொடர நினைத்தாலுமே அது கைகூடும். பரிவர்த்தனை யோக காலத்தில் கல்யாணம், அதேபோல் மணி விழா, கிரக பிரதேசங்கள் போன்ற சுப நிகழ்வுகளானது நடைபெற வாய்ப்புகள் உண்டு. மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். சென்ற ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளானது சேரும். அதேபோல் தொடர்கதையாய் வந்த கடன் சுமைகளானது இப்பொழுது குறையுங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவை நடைபெறக்கூடிய நேரங்கள் இது. பிரபலஸ்தாரர்கள் உங்களுக்கு பின்னணியாகவே இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பர். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது கூடுதலாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியானது உண்டு. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே பார்த்திங்கன்னா அமையுங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்ணும் மதிப்புகளும் பார்த்திங்கன்னா இப்பொழுது உயரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். உங்களுடைய பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. மேலுமே பணவரவானது உங்களுக்கு கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்களானது சேருங்க. மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது ஏற்படுங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள்.
குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவியானது கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் பார்த்தீங்கன்னா சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது ஒரு படி உயரும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது மாறுங்க. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளானது நிறைவேறும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் இராணுவம், காவல், தீயணைப்பு இந்த மாதிரி துறைகளில் பார்த்தீங்கன்னா பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக கிடைக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களதும் உள்ளது. அதேபோல் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுங்க. ஆனால் வீண் செலவுகளானது உண்டாகும். மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலையானது உருவாகும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களானது சாதகமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து முடிய திறமையாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். எதிலுமே அவசரப்படாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலனையும் பெறுவீர். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனருடன் பார்த்தீங்கன்னா வீண் தகராறுகளானது ஏற்படலாங்க. கவனங்களானது தேவை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையை கொடுக்கும். குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையுமே புரிய வைப்பது நல்லது. அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுவீர். பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கி தெளிவானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. பயணங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயங்களானது நீங்குங்க. குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றியும் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு உங்களுடைய கௌரவங்களானது உயருங்க. விரும்பிய பதவியானது உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவே முடியும். மதிப்பும் மரியாதையும் சிறப்படையுங்க. செல்வாக்கானது உங்களுக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகலங்களும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது பார்த்தீங்கன்னா தீருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலானது குறையும். மற்றவர்கள் மூலமாகவே உதவியும் பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்குங்க. அதேபோல் வாழ்க்கையில் சந்தோஷங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவங்கள் அந்தஸ்தானது பார்த்தீங்கன்னா உயருங்க. துக்கமும் துன்பமும் நீங்கும். காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவுகளானது ஏற்படக்கூடுங்க. வீடு பூமி மூலமாக வர வேண்டிய வருமானங்களானது இப்பொழுது தாமதப்படலாம். வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பொது நலப்பணிகளானது மேலோங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்தானது கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே பார்த்தீங்கன்னா இருப்பார்கள். உயர்ந்த நிலையில் உள்ளவர்களினுடைய அனுகூலங்களானது கிடைக்கப்பெற்று சமூகத்தில் சிறந்த அங்கீகாரங்கள் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல ஒரு நாணங்களானது உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகஸ்தரர்கள் வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பக்கூடிய வாய்ப்புகளானது சிலருக்கு அமையலாம். அதனால் ஆதாயமோ நல்ல அனுபவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு ஆதாய வரவினங்களானது தகுந்த முறையில் கிடைக்க பெறுவீர்கள். உடன் பணிபுரிபவர்களினுடைய நம்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரமாவீர்கள். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைக்க நேரிடும். மேலுமே பெண்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகல தேவைகளையும் மன நிறைவுடன் பூர்த்தி செய்வார்கள். ஆபரண சேர்க்கை அனுகூலமாக உள்ளது. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோல் பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள் கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. கணவனினுடைய அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். காலகட்டத்தில் வியாபாரிகள் புது வாடிக்கையாளர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம். ஏனெனில்
வசூலாவதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. ஸோ அந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவனங்களானது தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.